இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்சுரேஷன் அண்ட் ரூட் கெனால் சிலர். ஆக்சுவலாக ஆப்சுரேஷன்னா என்ன? ஆப்சுரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் த மெத்தட் யூஸ்ஃபுல் டு ஃபில் அண்ட் சீல் எ க்ளீன் அண்ட் ஷேப்டு ரூட் கெனால் யூசிங் ரூட் கெனால் சீலர்ஸ் அண்ட் கோர் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ். ஒரு கிளீனிங் அண்ட் ஷேப்பிங் பண்ண ரூட் கெனாலில் வந்து ரூட் கெனால் சீலர்ஸையும் கோர் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸையும் வச்சு சீல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்சுரேஷன். ஆக்சுவலாக ஆப்சுரேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுல்லாக இப்போ ஆப்சுரேஷனே பண்ணாத டூத்தில் வந்து என்ன பண்ணோம்னா மைக்ரோ ஆர்கானிசம் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகி அதில் டெவலப் ஆன ஆரம்பிக்கும். அதனால் பெரிய பிக்கல் இன்ஃப்ளமேஷன் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக ரெசிடுவல் மைக்ரோ ஆர்கானிசம். இப்போ ப்ராப்பராக க்ளீனிங் அண்ட் ஷேப்பிங் பண்ணாமல் விட்டால் கூட அதில் இருக்க ரெசிடுவல் மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குல்ல, அந்த மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் நம்ம ஆப்சுரேஷன் யூஸ் பண்ணுறோம். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெரிய எபிக்கல் டிஷ்யூ, அதாவது ரூட் அப்பெக்ஸில் இருக்க டிஷ்யூவில் இருக்க ஃப்ளூயிட் இருக்குல்ல, அது எல்லாம் எபிக்கல் ஃபோரம் வழியாக உள்ளே போய் அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஃபுட்டை ஆக்ட் பண்ணி டெவலப் பண்ணி ஃபைனலாக வந்து பெரிய பிக்கல் இன்ஃப்ளமேஷனை ஸ்டிமுலேட் பண்ண ஆரம்பிக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆப்சுரேஷன் அப்படிங்கிறதே ஒன்று பண்ணுறோம். சரி, எப்பப்பெல்லாம் ஆப்சுரேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சென்சிட்டிவான ப்ரிகாஷன். இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மவுத் மிரர் வச்சு தட்டும் போது பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆப்சுரேஷன் அப்போ பண்ணக்கூடாது. லேட்டராக அந்த இன்ஃப்ளமேஷன் சப்சைட் ஆனதுக்கப்புறம் தான் ஆப்சுரேஷனே பண்ணணும். அடுத்ததாக வைட்டல் பல்ப் அண்ட் நெக்ரோட்டிக் பல்ப். அந்த பல்ப் இருக்கிறவங்களுக்கு வந்து சிங்கிள் விசிட்லேயே ஆப்சுரேஷன் பண்ணலாம். மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பியூருலண்ட் எக்ஸுடேட். அதாவது நம்ம ஆப்சுரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பியூருலண்ட் எக்ஸுடேட் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த பியூருலண்ட் எக்ஸுடேட் வந்து டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷனை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும். அதை தடுக்கிறதுக்காக கால்சியம் ஹைட்ராக்சைடை கோட் பண்ணி அது கால்சியம் ஹைட்ராக்சைடை சீலராக யூஸ் பண்ணி ஆப்சுரேட் பண்ணணும். சரி, ஆப்சுரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பண்ணுற ஆப்சுரேஷன் வந்து சிமெண்டோ டென்டல் ஜங்ஷன் வரைக்கும் போகணும். அதே மாதிரி 3 டைமென்ஷனலில் ஃபில் ஆக ஆரம்பிக்கணும். மூணாவதாக டேப்பர்டு ஃபனல் ஷேப்பில் ரேடியோகிராஃபிக்கில் இருக்கணும். சரி, ஒரு ரூட் கெனால் ஃபீலிங்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 10 ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது யார் சொல்லியிருக்காருன்னா, கிராஸ்மேன் சொல்லியிருக்காரு. அது என்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்னால், ஈஸியாக கனலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டாலுமே ஈஸியாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். அந்த கனல் வந்து ஒரு பாக்டீரியா ஸ்டாட்டிக்காக இருக்கணுங்கிற மாதிரியும், பார்க்க ரேடியோகிராஃபிக்கில் ரேடியோ ஒப்பேக்காக இருக்கணும். அதே மாதிரி நான் இரிட்டேட்டிங்காகவும் இருக்கணும். அந்த ஃபில்லிங் மட்டும், அந்த ஃபில்லிங் வந்து நான் இரிட்டேட்டிங்காக இருக்கணும், ரேடியோ ஒப்பேக்காக இருக்கணும், ஸ்டெரைலாக இருக்கணும், நான் ஸ்டெய்னிங்காக இருக்கணும். அதே மாதிரி மாய்ஸ்டருக்கு இம்பெர்வியஸாக இருக்கணும். ஈஸிலி ரிமூவ் ஃப்ரம் த கெனல். இப்போ வந்து அந்த கெனலை வந்து நம்ம கெனலில் இருக்கிற ஃபில்லிங் மெட்டீரியல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஈஸியாக ரிமூவ் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். அது ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடாது. அதே மாதிரி கெனலை வந்து லேட்டரலாகவும் எபிக்கலாகவும் நல்லா சீலாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது என்னென்னா, ரூட் கெனால் சீலர்ஸ். ஆக்சுவலாக ரூட் கெனால் சீலர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போ வந்து பெரிய பிக்கல் ஏரியாவில் வந்து பெரிய பிக்கல் டிஷ்யூவில் வந்து ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் நார்மலாகவே ரூட் கெனால் சீலர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்ன ஆகும்னா, பெரிய பிக்கல் ஏரியாவில் இருக்க டிஷ்யூ இருக்குல்ல, டிஷ்யூ ஃப்ளூயிட்ஸ் இருக்குல்ல, அது உள்ள அப்படியே பெனிட்ரேட் டிஃப்யூஸ் ஆகி என்ன பண்ணோம்னா, மைக்ரோ ஆர்கானிசம் இல்லை ஏதாவது வாய்ட்ஸ் இருந்தால் கூட அதில் அப்படி டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா, ஒரு டைட் சீல் தேவை. இப்போ டைட் சீல் இருந்துச்சுன்னா மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் ஆகாது. அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா, சீலர்ஸ் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த சீலர்ஸ் என்ன பண்ணோம்னா, ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸாக ஆக்ட் பண்ணும். ஸோ அதனால் மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தாலுமே கூட அந்த டிஷ்யூபிள் உள்ள பெனிட்ரேஷன் ஆனாலுமே மைக்ரோ ஆர்கானிசம் டெவலப் பண்ண விடாது. ஸோ நியூட்ரலைஸ் ஆகிடும். நம்ம வந்து ஆர்சிடி வந்து ரொம்ப லாங் லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து சீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சீலர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரூட் கெனால் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு அட்ஜுவண்ட்டாக, இப்போ வந்து கட்டாபரிச்சை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அட்ஜுவண்ட்டாக சீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். பார்க்க ரேடியோகிராஃபிக்கில் இதுவும் ரேடியோ ஒப்பேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த ரூட் கெனால் சீலர்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன இருக்குன்னா, ப்ரொவைட் குட் அதஷன், நல்ல அதஷன் ப்ராப்பர்ட்டியோட அந்த சீலர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி கெமெட்டிக் சீலாகவும் இருக்கணும். ரேடியோ ஒப்பேக்காக பார்க்கும்போது, ரேடியோகிராஃபிக்கில் பார்க்கும்போது இது ரேடியோ ஒப்பேக்காக இருக்கணும். அது ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடாது. அந்த சீலர்ஸ் வந்து எப்படி இருக்குனாக்கா, ஃபைன் பவுடர் பார்ட்டிகல்ஸ் இருக்கணும். ஏன்னா ஒரு ஆப்டிகல் மிக்ஸுக்காக ஒரு ஃபைன் பவுடர் மிக்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்டெய்னிங் ஆகக்கூடாது, பாக்டீரியோ ஸ்டாட்டிக்காக இருக்கணும், ரொம்ப ஸ்லோவாக தான் செட் ஆகணும். அதே மாதிரி டிஷ்யூ ஃப்ளூயிடுக்கு இன்சாலிபிளாக தான் இருக்கணும், சாலிபிளாக காமன் சால்வெண்ட்டுக்கு இருக்கணும். ஏன்னா இப்போ ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அது காமன் சால்வெண்ட்டுக்கு, சாலிபிளாக இருந்தால் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடாது. சரி, சீலர்ஸோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து சீலர்ஸோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ்.
முன்ன சொன்ன மாதிரி தான் சீலர்ஸ் முக்கால்வாசி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பெரிய எபிக்கல் டிஷ்யூவில் இருக்க ஃப்ளூயிட் வந்து உள்ளே டிஃப்யூஸ் ஆகி மைக்ரோ ஆர்கானிசம் இருந்துச்சு அப்படின்னா அதை மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ சீலர்ஸ் வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஏஜென்ட்டாக இருக்குது. ஸோ அதை வேறு என்ன சொல்லலாம்னா எங்கெங்கே வாய்ஸ் இருக்கோ அந்த வாய்ஸில் ஃபுல்லாக இந்த சீலர்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா இப்போ வந்து நம்ம வந்து கட்டா பரிச்சா வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இது ஒரு இங்கே தான் கட்டா பரிச்சா வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், அங்கங்கே வாய்ஸ் இருக்கும் பாருங்களேன். இந்த வாய்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தா தெரியும் இந்த வாய்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து சீலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சீலர்ஸ் இங்கே இருக்குது, ஜிபி பாயிண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஜிபி பாயிண்ட்ஸ் வச்சாலுமே அங்கங்கே கேப் இருக்கும். அந்த கேப்பை சீல் பண்ணால் மட்டும்தான் இந்த சீலர்ஸ் சீல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த சீலர்ஸே யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக இட்ஸ் ஆக்ட் as a பைண்டிங் ஏஜென்ட். அதாவது டென்டினல் வாலுக்கும் நம்மளோட ஆப்சுரேஷன் மெட்டீரியல்னா ஃபில்லிங் மெட்டீரியல்னா நம்ம கட்டா பரிச்சாக்கும். உதாரணத்துக்கு கட்டா பரிச்சா நம்ம ஃபில்லிங் மெட்டீரியல்ஸுக்கும் டென்டினல் வால்ஸுக்கும் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இது வந்து ஆக்ட் பண்ணும். ரெண்டும் ஒட்டுற மாதிரி இது வந்து பைண்டிங் ஏஜென்ட்ஸாக இருக்கணும். அடுத்ததாக இது லூப்ரிகண்ட்டாகவும் இருக்கணும். ரேடியோகிராஃபிக்கில் பார்க்கும்போது இது வந்து ரேடியோ ஒபாசிட்டியாகவும் இருக்கணும். சரி, சீலரை வந்து எப்படியெல்லாம் ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் கோன் இருக்குல்ல, மாஸ்டர் கோனில் கோட் பண்ணி நம்ம வந்து சீலரை வந்து ப்ளேஸ் பண்ணலாம் ரூட் கெனாலில். இல்லை அப்படின்னா லென்டிலோ ஸ்பைரலில் நல்லா கோட் பண்ணிட்டு லோ ஸ்பீடில் உள்ளே வச்சு மைக்ரோ மோட்டரை ஆன் பண்ணும். கனலுக்குள்ளே வச்சு மைக்ரோ மோட்டரை ஆன் பண்ணும் லோ ஸ்பீடில். அதுவும் பேசிவாக இருக்கணும், கான்டாக்டே இல்லாமல் பேசிவாக இருக்கணும். அப்படி இந்த லென்டிலோ ஸ்பைரல் சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது ஈஸியாக ரூட் கெனால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும். கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் தான் நம்ம மைக்ரோ மோட்டரை ஆன் பண்ணணும். அடுத்ததாக மாஸ்டர் எபிக்கல் ஃபைலை வச்சு கூட நம்ம வந்து கோட் பண்ணலாம் ரூட் கெனாலில். வேறு என்ன சொல்லலாம்னா புதுசாக வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரிஞ்ச் யூஸ் பண்ணி சீலர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக இப்போ வந்து அப்பெக்ஸ் ஓப்பனாக இருக்குது அப்படின்னா ஏபிக்கல் 1/3 வர மாஸ்டர் கோனில் கோட் பண்ணிட்டு சீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேங்க்யூ.